ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான வாழைப்பழ தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வாழைப்பழ தோசை செய்கிறதுக்கு 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் பூவம்பழம் தான் எடுத்திருக்கேன். பழம் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. இது போல் வாழைப்பழ தோல்லாம் உரிச்சிட்டு நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழ துண்டுகளை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இது கூட 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அரை கப் பச்சரிசி மாவு, 1/4 கப் வெல்லம் இல்லைனா சீனி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், டேஸ்ட்டுக்காக 2 சிட்டிகை உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் 1 கப் பால் எடுத்திருக்கேன். அதில் பாதி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மீதியை சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நம்ம காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி பாலையும் சேர்த்து விஸ்க் வச்சு உங்களால் மிக்ஸ் பண்ண முடிஞ்சால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம மீதி வச்சுருந்த அரை கப் பாலையும் இந்த மாவு கூட சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இது அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இது போல் கரைச்சிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பால் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்து இது தோசைக்கல் ஃபுல்லும் நல்லா தடவி விட்டுக்கலாம். இந்த தோசை நல்லா பெரிய தோசையாக ஊற்றணும்னா நம்ம திருப்பி போடும்போது பிச்சுட்டு போயிடும். அதனால கொஞ்சமாகவே மாவு விட்டு இதை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். சும்மா லைட்டாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பி போடுறதுக்கு எடுக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த தோசையோட சுற்றியும் நெய் விட்டுக்கலாம், மேலேயும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் வெந்ததும் அப்படியே திருப்பி விட்டு இன்னொரு பக்கம் வெந்ததும் நம்ம இந்த தோசையை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். KMV ஹோம் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.